அனைவருக்கும் வணக்கம். உடுதோன் சுந்தர் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விருதாச்சலம் விதை திருவிழா இருக்கும். இங்க நிறைய வகையான பாரம்பரிய விதைகள் காட்சிப்படுத்திருக்காங்க. குறிப்பா சொரக்காயில பாத்தீங்கன்னா ஒரு 30-40 வகையான சொரக்காய் ரகங்கள் இங்க காட்சிப்படுத்திருக்காங்க. இது எல்லாமே உள்ளூர் ரகங்கள். அதாவது இந்த ஆடி படத்துல பாத்தீங்கன்னா கொடி காய்கறிகள் பிரதானமா விதைப்பாங்க. அதாவது அவரைக்காய், சொரக்காய், பீக்கிங்காய், பாவக்காய் இதெல்லாமே. அதுல சொரக்காய்க்கு பெரிய பங்கு இருக்கு. நம்ம சொரக்காயோட பயன்பாடுன்றது இருக்கு இல்லையா, இன்னைக்கு வெகுவா குறைஞ்சிருக்கு. இந்த சொரக்காயை வந்து அன்னைக்கு எல்லாத்தையுமே ஒரு சேமிப்பு கலனா இதை பயன்படுத்தி தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கோ இல்ல ஒரு பேய்ச்சொரன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து மருந்துகள், அந்த கசக்கூடிய சொரக்காய் அது. அதுல சித்த மருத்துவங்கள் பாத்தீங்கன்னா சேமிக்க வைக்கிறது அதை பயன்படுத்திருக்கு. அதே மாதிரி மகுடி சொரைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாம்பாட்டிகள் வந்து அந்த வாசிக்கிறதுக்கு அந்த மகுடி சொரையை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தம்புரா சொரைன்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து ஒரு இசைக்கருவிக்காக பயன்படுத்திருக்காங்க. கிண்ணார சொரை. அப்போ சொரைக்காயோட பயன்பாடுன்றது ஒரு உணவா மட்டும் இல்லாம நம்மளோட பயன்பாட்டுல, அதாவது ஒரு பயன்பாட்டு பொருளா நிறைய இருந்திருக்கு. அது எல்லாமே இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அதை இங்க வரக்கூடிய அடுத்த தலைமுறை குழந்தைகள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் அதோட விதைகள் இங்க கிடைக்கிறதுக்காகவும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு விருதாச்சல விதை திருவிழா நிறைய வகைகள் சொரக்காயில் இருக்கு, காய்கறி ரகங்கள் இருக்கு. தேவைப்படுறவங்க நேர்ல வந்து வாங்கிக்கலாம். வர முடியாதவங்க நீங்க கொரியர் மூலியமாவும் எடுத்துக்கலாம். அதோட எல்லா விதைகளும் நம்ம ஆன்லைன் மூலமா அனுப்பிட்டு இருக்கோம். இந்த ஆடி பட்டத்துல மரபு விதைகள் மூலமா உங்களோட உணவுகளை உற்பத்தி பண்ணுங்க. ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உண்டு பண்ணுங்க. நன்றி.